Hi students, now in the question, as soon as a car just starts from rest in a certain direction, a scooter moving with a uniform speed overtakes the car. The time speed is அதாவது velocity diagram graph அப்படின்றது shown in the figure below. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே கொடுத்துருக்கிற இந்த கிராஃபில் ஒரு ஸ்கூட்டர் அப்படின்றது 30 மீட்டர் பர் செகண்ட் ஸ்பீடில் போய்கிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ இதில் கார் அப்படின்றது ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த பைக்கை ஒரு இடத்துல ஓவர்டேக் பண்ணி அந்த கார் வந்து என்ன செஞ்சுருக்கு, இந்த பைக்கை விட கொஞ்சம் அதிகமான ஸ்பீடில் போய்கிட்டு இருக்கிறத நம்மளால் இந்த கிராஃப்லேயே பார்க்க முடியும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இந்த கொஸ்டினில் ஆக்சிலரேஷன் ஆஃப் த கார் இனிஷியலி கேட்டிருக்கிறாங்க. இந்த கிராஃப் விடி கிராஃபை வச்சு நம்ம ஆக்சிலரேஷன் பார்க்கணும் அப்படின்னா ஸ்லோப் கண்டுபிடிக்கணும் இல்லையாப்பா? ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். அடுத்து the time at which the speed of car becomes equal to the speed of the scooter. எந்த இடத்துல ரெண்டும் பைக் ஸ்கூட்டரும் காரும் ரெண்டு பேரும் என்ன செஞ்சிருப்பாங்க, ஒரே ஸ்பீடில் இருப்பாங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. அடுத்து டிஃபரன்ஸ் இன் த டிஸ்டன்ஸ் டிராவல்ஸ் பை த ஸ்கூட்டர் அண்ட் த கார் இன் 12th செகண்ட்ஸ். 12th செகண்ட்ஸில் ரெண்டு பேருடைய எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்காங்களோ அதுக்கான டிஃபரன்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஆஃப்டர் how much time this difference will become 120 meters அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதில் ஃபுல்லாக நம்ம டிஸ்டன்ஸை நம்ம இது பண்ணுறதுனால இந்த விடி கிராஃபில் இருந்து டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்படின்னா என்ன செய்யணும், ஏரியா கண்டுபிடிக்கணும். சரிங்களாப்பா? ஏரியா கண்டுபிடிக்கணும், மறந்துடக்கூடாது. ஸோ இந்த மெத்தடை நம்ம என்ன செஞ்சுருக்கோம், இதுக்கு முன்னாடி ப்ராப்ளத்தில் பார்த்துருக்கோம். அதனால் இப்போ நம்ம டைரெக்டாக அந்த ப்ராப்ளத்துக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டினில் நம்ம பார்க்க வேண்டியது என்ன, the initial acceleration of the car. Initial acceleration of car அப்படின்னா பார்த்தோம்னா ஆக்சிலரேஷன் எப்போ இருக்கும், இந்த ஸ்பீடு சேஞ்ச் ஆகிற இடத்துல மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? ஸ்பீடு சேஞ்ச் ஆகாமல் இந்த கான்ஸ்டண்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா, ஸ்பீடு இருந்தாலும் அந்த இடத்துல ஆக்சிலரேஷன் இல்லை. ஆக்சிலரேஷன்றது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி இல்லையா? ஆக்சிலரேஷன்ன்றது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. ஸோ அப்போது இந்த இடத்துல இந்த ஏலேருந்து இந்த பி அப்படின்ற இந்த பாயிண்ட் எடுத்துக்கோங்களேன். இந்த இடத்துல காருக்கு வந்து கான்ஸ்டண்டான வெலாசிட்டி இருக்கிறதுனால ஜீரோ, ஆக்சிலரேஷன் ஜீரோ. அப்போ எந்த இடத்துல மட்டும் இருக்கும், ஓலேருந்து ஏ வரைக்கும் இருக்கும். ஏ அப்படின்ற இந்த டெஸ்டினேஷன் இருக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்த ரீச் பண்ணும்போது அதோடைய ஸ்பீடு என்னவா இருந்துச்சு, 60, ஸ்டார்டிங் 0. அப்போது 60 மைனஸ் 0. சரிங்களா? 60 மைனஸ் 0 தென் டைம் அதுன்னு பார்க்கும்போது ரீச் ஆன டைம் 12th செகண்ட்ஸ். 12th செகண்ட்ஸ் 0லேருந்து. ஸோ இப்போ இதோட ஆக்சிலரேஷன் எழுதலாமா? ஸோ ஆக்சிலரேஷன் டிவி பை டிடி என்னதுப்பா, சரிங்களா? 60 மீட்டர் பர் செகண்டு, டைம் வந்து 12. ஸோ அப்போது 60 by 12 5 மீட்டர் பர் செகண்ட் இன்வர்ஸ் ஸ்கொயர்டு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போகிறோம், த டைம் அட் விச் த ஸ்பீட் ஆஃப் த கார் பிகம்ஸ் ஈக்குவல் டு த ஸ்பீட் ஆஃப் த ஸ்கூட்டர் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இந்த கிராஃப்லேயே நம்மளுக்கு இந்த ரெண்டு மீட் பண்ண பாயிண்ட்டை நம்மளால் பார்க்க முடியும். அரௌண்டு 30 மீட்டர் பர் செகண்ட் ஸ்பீடில் தான் நம்மளுக்கு ஸ்கூட்டர் போய்கிட்டு இருக்கு. ஸோ இது எக்ஸாக்டாக இந்த 4க்கும் 8க்கும் மிடில் இருக்கிறதுனால இந்த 4க்கும் 8க்கும் மிடில் பாயிண்ட் என்னது, 6th செகண்ட் இல்லையா? ஸோ அதையே நம்ம எழுதிடுவோம். ஸ்பீட் ஆஃப் கார் ஈக்குவல்ஸ் த ஸ்பீட் ஆஃப் ஸ்கூட்டர் அட் டைம் டி ஈக்குவல் டு 6th செகண்ட்ஸ். சரிங்களா? தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்கிறாங்க, த டிஃபரன்ஸ் இன் த டிஸ்டன்ஸ் டிராவல்ஸ் பை த ஸ்கூட்டர் அண்ட் த கார் இன் த 12th செகண்ட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்கூட்டர் கண்டுபிடிப்போம், தென் கார் கண்டுபிடிப்போம். 12th செகண்ட்ஸ் வரைக்கும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ 12th செகண்ட்ஸ் வரைக்கும் கார் அப்படின்றது நம்மளுக்கு இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேஃபில் இருக்கக்கூடிய ஏரியா கண்டுபிடிச்சா போதும். ஸ்கூட்டருக்கு 30லேருந்து லீனியராக போய்கிட்டு இருக்கிறதுனால ஒரு ரெக்டாங்கிளுக்கு ஏரியா கண்டுபிடிச்சா போதும். ஸோ ரெக்டாங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு 12 அப்படின்றது இங்கே டயத்துக்கான வேல்யூ. சரிங்களா? ஸோ இதில் ஹைட் அப்படின்னு பார்க்கும்போது 30 இன்ட்டு 12ன்றது ஸ்கூட்டருக்கு, 1/2 60 இன்ட்டு 12 அப்படின்றது காருக்கு. சரிங்களாப்பா? ஸோ அப்போ டிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட்டு ஸ்கூட்டருக்கு பார்க்கும்போது டிஸ்டன்ஸ் டிராவர்ஸ் 12th செகண்ட்ஸில் 12 இன்ட்டு 30 ஈக்குவல் டு 360 மீட்டர். சரிங்களாப்பா? ஸோ இதே மாதிரி டிஸ்டன்ஸ் டிராவல் பை காருக்கு பார்க்கும்போது அதே 12th செகண்ட்ஸில் நம்ம பார்க்கும்போது 1/2 இன்ட்டு 12 இன்ட்டு 60. சரிங்களாப்பா? இந்த 2ஐயும் இந்த 12ஐயும் அடிச்சோம்னா நம்மளுக்கு 6 வரும். 6 இன்ட்டு 60 360 மீட்டர். நம்மளுக்கு இப்போ டிஃபரன்ஸ் தானே பார்க்க சொல்லியிருந்தாங்க. டிஃபரன்ஸ் இந்த டிஸ்டன்ஸ் டிராவல்ஸ் எவ்வளவு, 360 மைனஸ் 360 0. கரெக்டாக ரெண்டு பேரும் ஈக்குவலான டிஸ்டன்ஸை கவர் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? ரெண்டு பேரும் ஆரம்பித்த இடம் வேறு, அதனால் டிஸ்டன்ஸ் போத் ஆஃப் தம் 12th செகண்ட்ஸில் ஈக்குவலான டிஸ்டன்ஸை கவர் பண்ணியிருக்கிறாங்க.
அடுத்து fourth பாயிண்ட், ஆஃப்டர் ஹவு மச் டைம் திஸ் டிஃபரன்ஸ் வில் பிகம் 120 மீட்டர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இந்த ரெண்டு பேருக்கும் எப்போ 120 மீட்டர் டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இப்போ பைக்குக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி லீனியராக 30 மீட்டர் பர் செகண்ட் ஸ்பீடில் தான் போயிட்டு இருக்கிறாரு. அவரோட டைம் நம்ம எந்த இடத்துல எடுத்தாலும் சரி நம்மளுக்கு பெருசாக நம்மளுக்கு எந்த ஒரு ஸ்பீடும் சேஞ்ச் ஆகலை. ஆனால் கார் அப்படின்றது அப்படி கிடையாது. ஸ்லோப்பாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்திருக்கு 12 செகண்ட்ஸ் வரைக்கும். அதுக்கப்புறம் என்ன செஞ்சிருக்கு, லீனியராக கான்ஸ்டண்ட்டாக போகுது. ஸோ இப்போ நம்ம இந்த டி அப்படின்ற செகண்ட்ஸ், இப்போ நம்ம ஏதோ ஒரு 120 மீட்டர் டிஃபரன்ஸ் ரெண்டு பேருக்கும் இடையில இருக்குன்னா அந்த டைம் வந்து எப்படி எடுத்துக்கலாம், டி அப்படின்னு எடுத்துக்கணும். இந்த டி அப்படின்ற இந்த செகண்ட்ஸை தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஹவு மச் டைம் திஸ் டிஃபரன்ஸ் பிகம், டிஃபரன்ஸ் வந்து ரெண்டு பேருக்கு இடையில 120 மீட்டர் இருக்கணும். சரிங்களா? ஸோ அப்போ ரெண்டு பேருக்கு இடையில 120 மீட்டர் டிஃபரன்ஸ் இருக்கிற இந்த பாயிண்ட்டை 30 மீட்டர் ஹைட்டு டிஸ்டன்ஸை எடுக்கும்போது 30 டின்னு எடுத்துக்கலாம். ஆனால் காருக்கு டிஸ்டன்ஸ் எப்படி எடுத்துக்கலாம், ஃபர்ஸ்ட் இது ஒரு ட்ரையாங்கிளுக்கு மட்டும் நம்ம பார்ப்போம். சரிங்களா? OA 16 மீட்டர் per செகண்டை ரீச் பண்ண இந்த பாயிண்ட் 12 செகண்ட்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய ஏரியா ப்ளஸ் இங்கிட்ட இருந்து இந்த டைம் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம், இங்கே இவ்வளோ இருக்கக்கூடிய இந்த டயத்தை T-12 அதான் ரிமைனிங் இருக்கக்கூடிய டைம். சரிங்களா? இந்த டயத்தை பார்க்கறதுக்காகத்தான் நம்ம என்ன செஞ்சோம், இந்த கிராஃபை இப்போ தெளிவாக நம்ம பார்த்தோம். இப்போ when the difference will become 120 மீட்டர் அப்படின்னு பார்ப்போமா, or distance covered by car minus distance covered by scooter equal to 120 மீட்டர். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் கவர்ட் பை த கார்ன்றது இப்போ என்ன பார்த்தோம், 1/2 into 12 into 60 அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஏரியா. நம்ம என்னது OA, இந்த ஏரியாவுக்கு நம்ம என்ன செஞ்சாச்சு, முதல்ல முடிச்சாச்சு. சரிங்களா? அடுத்து இந்த ரிமைனிங் பார்ட் இருக்கு பார்த்தீங்களா காருக்கு. ஸோ இந்த T-12 இதை வச்சு நம்ம சொல்லணும்னா இது ஒரு ரெக்டாங்கிள் தான் இல்லையா, T-12 into 60, T-12 into 60. ஸ்கூட்டருக்கு 30 into T, 30 அப்படின்றது அது போயிட்டு இருக்கக்கூடிய ஸ்பீடு, டி அப்படின்றது டைம். ஸோ இது வந்து மொத்தமாக நம்மளுக்கு 120 மீட்டர் நம்மளுக்கு டிஃபரன்ஸ் காட்டணும். ஸோ இப்போ இந்த ஃபார்முலா சிம்பிளிஃபை பண்ணுங்களேன். ஃபார்முலா சிம்பிளிஃபை பண்ணும்போது இது 6 into 60 360 ப்ளஸ் 60 உள்ள மல்டிபிள் பண்ணிக்கலாம், 60t minus 720 minus 30t equal to 120. இந்த 60 minus 30t அப்படின்றது 30tன்னு வந்துடும். இந்த minus 720லேருந்து 360 கழிக்கும் போது minus 360 equal to 120. ஸோ இந்த 360 இந்த சைடு கொண்டு வரேன், அப்போ 30t equal to 480 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களாப்பா? ஸோ இதை இந்த சைடு வரும்போது ப்ளஸ் ஆகிடும் இல்லையா, அதனால. ஸோ அப்போ ஃபைனலாக டி அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கலாம், டி equal to 448ன்னு எடுத்துக்கலாம். அந்த 0 அடிச்சுட்டு 48/3 அப்படின்னு பார்க்கும்போது டி equal to 16 செகண்ட்ஸ். 16 செகண்ட்ஸில் ரெண்டு பேரும் என்ன செஞ்சிருப்பாங்க, 120 மீட்டர் டிஃபரன்ஸில் இருப்பாங்க. ஆக்சுவலாக நம்மளுக்கு கொடுத்துருக்கிற கிராஃபும் கரெக்டாக 16 செகண்ட். ஸோ அப்போது நம்மளுக்கு டி அப்படின்னு நம்ம எடுத்த இந்த டைம் எது வரைக்கும் இருந்திருக்கு, டீன்னு எடுத்த இந்த டைம் 16 செகண்ட்ஸ் வரைக்கும் இருந்திருக்குப்பா. சரிங்களா? 16 செகண்ட்ஸ் தான் 120 மீட்டர் டிஃபரன்ஸ் ரெண்டு பேருக்கும் இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த மெத்தடை 1 செகண்ட் திரும்ப ஒருக்க நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுமாரி எந்த ஒரு ப்ராப்ளம் கேட்டாலும் உங்களால் சால்வ் பண்ண முடியும். சரிங்களா? இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம மிஸ்டர் ஃபிசிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய தொடர்ந்து எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நம்ம நோட்டிஃபிகேஷனில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனோட கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.